அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ வந்து அந்தகன். இந்த படத்தில் வந்துட்டு பிரசாந்த் அவர்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா, கடைசியில் கிளைமேக்ஸில் அவர் கண்ணு தெரிஞ்சு நடிக்கிறாரா கண்ணு தெரியாமல் நடிக்கிறாரா தெரியல. ஸோ ஒரு பக்கம் பார்த்தா கண்ணு தெரியுது, ஒரு பக்கம் கண்ணு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்குது. இதுதான் படமே. இப்போ நம்ம பார்க்க போகிற பட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்தகன் படத்துடைய மூவி ரிவ்யூ. அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன், சாந்தி தியாகராஜன், டைரக்ஷன் தியாகராஜன். பிரசாந்த் அவருடைய 50வது படம். இதில் நிறைய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. சிம்ரன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, ஊர்வசி, மனோபாலா, சமுத்திரக்கனி, KS ரவிக்குமார், இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. படம் வந்து தெலுங்கு படத்துடைய ரீமேக்கு, ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. ஆனால் ரீமேக் வந்து ரீமேக்காக இருந்திருக்கணும். அப்படியே டோட்டலாக ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்குது. பூனை கூட விட்டு வைக்கல. அந்த படத்தில் வந்து பார்க்கணும் அதே பூனை தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கான்ட்டு. ஸோ கலர் முதல் கொண்டு ஒரே பூனை நடிக்க வச்சுருக்காங்க. அந்த முயல் சீனு இதெல்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். கதையை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். நல்ல ஒரு கதை. ஆனால் வழி எடுத்து நடத்தின்னு போனது ஸ்க்ரீன் ப்ளே வந்து நிறைய இடத்துல லேக் ஆச்சு. அதனால் படத்தோட விறுவிறுப்பு வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டு காமெடின்ற போர்வையை வந்து அவங்க போத்திட்டாங்க. அதனால் வந்துட்டு அது ஒரு விறுவிறுப்பாக இல்லை. யோகி பாபுவும் சரி, ஊர்வசியும் சரி, 2 பேருமே வந்துட்டு அந்த ஒரு விறுவிறுப்பான அந்த டைமில் வந்து அந்த காமெடிலாம் தேவையே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. பாட்டு பாடுறது, பியானோ வாசிக்கிறது, ஏதோ அப்படி போகுது படம். ஆனால் படத்துடைய மெயின் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலையை வந்துட்டு அவங்க சிம்ரனும் சமுத்திரக்கனி இவங்க தான் மெயின். இதை வந்துட்டு டோட்டலாக அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கதையோட விறுவிறுப்பு வந்து கம்மியாயிடுச்சு ஸ்டார்டிங்லேயே. இது கொஞ்சம் த்ரில்லிங்காக எடுத்துன்னு போயிடலாம். அந்த படத்தை த்ரில்லிங்காக எடுத்துன்னு போகாமல் அப்படியே வந்து ஒரு அடுத்த சீன் என்ன இருக்கும்னு நமக்கே தெரியுது. இது அடுத்த சீன் இதுதான் இருக்கும்ன்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது படத்தில். பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு எதுவும் கிடையாது. காமெடிஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் 50-50 தான் படம். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லைன்னு 100% சொல்ல முடியாது. இதில் வந்து 100 மார்க்ஸ் யாருக்கு கொடுக்க முடியும்னா சிம்ரன் அவங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் கொடுக்க முடியும். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரசாந்த் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் அவருக்கு செட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து அவர் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த படத்தை. ஆனால் இருந்தாலும் அவருடைய பெஸ்ட்டு அவருக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்கிறாரு. சாக்லேட் பாய் அந்த காலத்தில் அவர் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து இந்த படத்தை அவர் நடிக்கும்போது கொஞ்சம் அவர் யோசித்து இந்த கதாபாத்திரத்தை எடுக்கலாமா வேண்டாமான்றது கொஞ்சம் திங்க் பண்ணி இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம், சமுத்திரக்கனி ஆக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்கமிங்கில் வந்து நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறாரு. அவர் சொல்லவே முடியாது, நிறைய படங்கள் நடிக்கிறாரு. தி பெஸ்ட் ஆக்டர். அவர் டோட்டலாக வந்து அவரை வந்துட்டு ஒரு அண்டர் யூட்டிலைஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு டைலாக் கிடையாது. அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், எமோஷன்ஸு, அவருக்கே உண்டான நக்கல் பேச்சு எதுவுமே கிடையாது. அவருக்கு டோட்டலாக வந்து அவர் டம்மியாக வந்து அவருக்கு காமிச்சா மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. படம் ஃபுல்லாகவே வராறானா. ஆனால் அவருக்குன்னு ஒரு கேரக்டரை வந்து கொடுக்க தவறிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வனிதா விஜயகுமார் அவங்க வந்து அவங்களுடைய ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எப்படி அவங்க பண்ணணுமோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த மாதிரியான பேச்சு, நெக்கில் பேச்சு, அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு முரட்டுத்தனமான பார்வை, முரட்டுத்தனமான பேச்சு, இதெல்லாம் ஓகே, இதெல்லாமே ஒரு பக்கம் போகுது. ஆனால் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியுது தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ஆனால் கடைசியில் அவர் நிஜமாலே கண்ணு போயிடுச்சா கண்ணு தெரியுதான்னு தெரியல. சமுத்திரக்கனி என்ன ஆனாருன்னு தெரியல. யோகி பாபு என்ன ஆனார் தெரியல. KS ரவிக்குமார் மட்டும் செட்டு தான் மாதிரி தெரியுது. இது எல்லாமே ஒரு கனெக்டே ஆக மாட்டேங்குது. இந்த கனெக்டே ஆகாததுனால படம் பார்க்குறதுக்கு வந்து அந்த விறுவிறுப்பு கொடுக்க மாட்டேங்குது. தைரியமாக வந்துட்டு இந்த படத்தை இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாமான்னா கண்டிப்பாக டிவியில் போட்டோட பார்க்கலாமான்னு யோசிக்கிற அளவு தான் இருக்குது. நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஒரு 3-4 சீன் வராரு. சிம்ரன் அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வராரு, போயிட்டாரு, சாவடிக்கிறாங்க.
அவர் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் ஆக்டர். அந்த காலத்தில் லேட் 80s and 90sலாம் வந்துட்டு அவர் கொடி கட்டி பறந்தவர். அவரை ரொம்ப ரொம்ப கெஸ்ட் ரோல் மாதிரி இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சதுக்கு வேறு யாரையும் நடிக்க வச்சுருந்துருக்கலாம். ரொம்ப ஒரு அந்த ஒரு கேரக்டரே வந்து டேமேஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சிம்ரனுடைய ரோலு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு அப்படின்னு காட்டுறாங்க. அதில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு சீனில் ஒரு கிச்சன் சீனில் வந்துட்டு காட்டுறாங்க, அவ்வளோதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்ற மாதிரி காட்டுறாங்க, இவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோலை வந்து திரும்பவும் சமுத்திரக்கனி எப்படி அண்டர் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் 3-4 சீன் வந்திருந்தால் கூட அந்த 3-4 சீனை இன்னும் ஒரு நல்லா வெயிட்டாக காமிச்சிருந்துருக்கலாம். மியூசிக்கு பாடல்கள்லாம் அவ்வளோ பெரிய பாடல் சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பழைய கார்த்திகோடைய பாடல்களை வந்து சும்மா அப்படியே ரீமேக் பண்ணுற மாதிரி அப்படியே போட்டிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் வெரி குட் மியூசிஷியன். இந்த படத்தில் வந்துட்டு அவருக்கு ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பியானிஸ்ட்னு வச்சுட்டு வெறும் மியூசிக் மட்டுமே காமிச்சிட்டு விட்டுட்டாங்க. பாடல்கள்லாம் அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. 2-3 பாடல்கள் தான் இந்த படத்துலேயே இருக்குது. இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்துருந்துருக்கலாம். ஹீரோயின் இந்த படத்தில் வந்து பிரியானந்த் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து அவ்வளோ வெயிட்டேஜாக கொடுக்கல. ஒரு 4-5 சீன் வராங்க ஃபஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 சீன் வராங்க, லாஸ்ட் கிளைமேக்ஸில் வராங்க. இவ்வளோ தான் அவங்களுடைய பார்ட்டு. சொல்லிக்கிற மாதிரி அந்தளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. டோட்டலாக வந்து அவங்க வந்து ஒரு ஹீரோயின் இந்த படத்துக்கு இருக்கணுன்றதுக்காக பிரியானந்தை வச்சுருக்காங்க இந்த படத்தில். அந்தகன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மோசமாக போய் தான் நொந்தகன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சம் அப்படியே பிடிச்சிட்டாங்க, போர் அடிக்காத அளவுக்கு பிடிச்சிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக போகிறத கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்தகன் நொந்தகன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை வந்து ஏற்கனவே எடுத்த படத்தோடைய ரீமேக் தான். ஆனால் அதை கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் அது பட்டி டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பார்த்து போட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே வீடு, அதே பெயிண்ட்டு, அதே கோலம், இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கோலம் போட்ட வேலைக்காரியும் அதே பண்ணுற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஜெராக்ஸ் காப்பி தான். கொஞ்சம் கூட மாறலை. கொஞ்சம் மாற்றி எடுத்திருந்தாங்க, கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து இந்த படத்தை எடுத்துருந்துருக்கலான்றதுக்கு. ஏன்னா கதை சூப்பர் கதை, தவறிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அவர் கண்ணு தெரியுதா தெரியலையா அப்படி ஒரு கொஸ்டின் மார்க்கில் வந்து படத்தை முடிக்கிறாங்க. ஒருவேளை அந்தகன் பார்ட் 2 வருமான்ற வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. அந்தகன் பார்ட் 2 வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு பேர் வந்து அந்தகன் வைக்காமல் வேறு ஏதாவது பேர் வச்சா நல்லது. ஏன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த இன்னும் கண் வந்து பெரிய இன்னும் தானே வரணும், இந்த மாதிரி டவுட்லாம் வருது. ஸோ அந்த கண்ணுன்றது இது என்னென்னு அர்த்தம் புரியல. படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 10 we can give 6 to 6.5 அவ்வளோதான். ஸோ தொடர்ந்து வந்து எங்களுடைய சேனலை பாருங்கள். இந்த மாதிரியான விமர்சனங்கள் உள்ளபடி இருக்கும். சாய் மீடியா கிரியேஷன்ஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.